காசிக்கு போக முடியாத மக்கள் தன்னை தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்த கோயில்ல வந்து தரிசிக்கணும்னு சிவபெருமானே ஒரு மன்னனோட கனவுல சொல்லியிருக்காருங்க. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி பாண்டிய மன்னரான பராக்கிரம பாண்டியனுடைய கனவுல சிவபெருமான் தோன்றி உன்னோட முன்னோர்கள் வழிபட்ட சிவலிங்கம் செண்பகவனத்துல இருக்குன்னு, அந்த செண்பகவனத்துல அதை எங்க இருக்கு நீ தெரிஞ்சுக்கணும்னா அந்த வனத்துக்குள்ள போ, அங்க இருக்கக்கூடிய எறும்புகள் சாலையாக ஊர்ந்து செல்லும், அதை பின்தொடர்ந்து வார் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சின்றாரு. உடனே இந்த மன்னரும் சிவபெருமானை பார்க்கணும், அவங்களுக்கு கோயில் எழுப்பணும்னு சொல்லிட்டு உடனடியா கிளம்பி காட்டுக்கு போறாரு. அது அவர் சொன்ன மாதிரியே அங்க எறும்புகள் போயிட்டு இருக்கு. அந்த எறும்புகளை பின்தொடர்ந்து போறாரு. அங்க போய் பார்த்தா அங்க நிஜமாவே ஒரு சிவலிங்கம் இருக்கு. அது அவருடைய முன்னோர்கள் வழிபட்ட சிவலிங்கம். 1456ஆம் ஆண்டு கட்ட ஆரம்பிக்கிறாரு. 1462ஆம் ஆண்டு குலசேகர மன்னனால அது கட்டி முடிக்கப்படுது. இந்த கோயில் சிவபெருமான் எதுக்காக கட்ட சொன்னாருன்னா, தெற்கில் வாழ்ற மக்கள் எல்லாருமே காசிக்கு போக முயற்சி எடுக்கிறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு, அதனால தன்னுடைய காசி விஸ்வநாத ஸ்வரூபத்தை மக்களுக்கு இந்த கோயில்ல இருந்து அவரு காட்சி கொடுத்துட்டு இருக்காரு. இந்த கோயிலுக்கு நீங்க போயிருக்கீங்களான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய கோயில்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நிஷா செல்வராஜை ஃபாலோ பண்ணுங்க.